ஓம் சக்தி. சமதர்மம் என்பது உயர்ந்தவனை தாழ்ந்தவன் ஆக்குவது அல்ல என்பது இன்றைக்கு அம்மா நம்முடைய சிந்தனைக்கு கொடுத்திருக்கிற அருள்வாக்கு. தாழ்ந்தவனை உயர்ந்தவன் ஆக்குவதுதான் சமதர்மம் ஆகவே தவிர உயர்ந்தவனை தாழ்ந்தவன் ஆக்குவது சமதர்மம் ஆகாது என்பது அம்மாவுடைய கருத்து. உலகத்தில் பல பேர் நினைக்கிறோம், உயர்ந்தவர்களை எல்லாம் வசதி படைத்தவர்களை எல்லாம் வசதி இல்லாமல் ஆக்கிவிட்டால் கூட சமதர்மம் வருமே என்று ஒரு வகையான சிந்தனை போக்கு குறுக்கும் நெடுக்குமாக போகத்தான் செய்கிறது. ஆனால் அது அப்படி அல்ல. கோபுரத்தை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டால் இரண்டும் சமமாக போகிறது. கோபுரம் ஒரு பக்கம் இடிந்து விழுந்து போகிறது, தரை இருக்கிறது, தரையோடு தரையாக கோபுரமாகி விடுகிறது. ஆனால் அது சரியான சமதர்மம் ஆகாது. குடிசை கோபுரம் ஆக வேண்டும் என்று அம்மா சொல்கிறார்கள். குடிசையை கோபுரம் ஆக்க வேண்டுமே தவிர கோபுரத்தை இடித்து குடிசை அளவுக்கு கொண்டு வரக்கூடாது, தரைமட்டம் ஆக்கக்கூடாது. அந்த வகையில் பார்க்கிற போது தாழ்ந்தவனைத்தான் உயர்ந்தவனாக ஆக்க வேண்டும் என்பது அம்மாவுடைய அருள்வாக்கினுடைய அர்த்தமாக நமக்கு புரிகிறது. இன்றைக்கு உலகத்தில் பலவேறுபட்ட காரணங்களால் இந்த சமத்துவம் மறைந்து போயிருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமாக நம்முடைய நாட்டில் உள்ளது ஜாதி. ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்பது ஒரு பழம்பாடல். மற்றவர்களுக்காக மனம் இறங்கி அவர்களுக்காக உதவி செய்கிறான் பாருங்க, இட்டார் என்பது அப்படித்தான் அர்த்தமாகும். அப்படி மனம் இஷ்டப்பட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்து தானே கனிந்து மனம் உதவி செய்கிறாங்க பாருங்க, அவங்க தான் பெரியவங்க. அப்படி மனம் ஈடுபடாமல் இருப்பவர்கள் அத்தனை பேரும் இழிகுலத்தார். இது ரெண்டு தான் சாதி என்று இந்த பழம்பாடல் சொல்லுகிறது. அதே போல இன்னொரு பெரியவர் சொன்னார், இறைவனை நம்புகின்றவர்கள் அத்தனையும் அகவினத்தார், நம்பாதவர்கள் அத்தனை பேரும் புறையினத்தார். வேண்டுமென்றால் இப்படி வேறுபாடுகள் சொல்லிக் கொள்ளலாமே தவிர உயிர்களில் பிறப்பு தாழ்வு உயர்வு தாழ்வு தேவையில்லைன்னு சொன்னார். அப்ப அன்பு செய்பவர்கள் பெரியோர்கள், அன்பு இல்லாதவர்கள் சிறியோர்கள் என்றும் அர்த்தமாகிறது. அப்ப என்ன செய்யறது? அன்பு இல்லாத இவனுக்கு, அன்பு இல்லாமல் இருக்கிற ஒருவனுக்கு அன்பை காட்டுகிற வழியை சொல்லிக் கொடுத்து விட்டால் இந்த தாழ்ந்தவன் உயர்ந்தவன் ஆகி போகிறான். அப்ப என்ன புரியுது? மனசினால தாழ்ந்தவன் தான் தாழ்ந்தவன், மனத்தால் தாழ்ந்தவன் தான் தாழ்ந்தவன், சொல்லால் தாழ்ந்த சொல் பேசக்கூடியவன் தான் தாழ்ந்தவன், செயலால் தாழ்ந்த செயலை சொல்லக்கூடியவன் தான் தாழ்ந்தவன். மற்றபடி மனிதர்கள் பேசுகின்ற வேறுபாடெல்லாம் தாழ்ந்தவன் என்பதெல்லாம் கிடையாது. இப்படி இருக்கின்ற பெரும்பாலானவர்கள், இந்த பெரும்பாலானவர்களை உயர்த்துவதற்காகத்தான் அன்னை ஆதிபராசக்தி இங்கே அவதாரமாகி வந்திருக்கிறாள். நமக்கு செவ்வாடி தந்திருக்கிறாள், எல்லாரும் சமம் என்று காட்டுவதற்காக. எல்லாரும் தொண்டு செய்யுங்கள் என்று தொண்டு மார்க்கத்தை காட்டியிருக்கிறாள். தொண்டர்கள் தொண்டர்களை மதிக்க வேண்டும் என்று. செல்லாத காசிலையும் செப்பு உண்டுடா மகனே, யாரையும் எள்ளி நகையாடாதே என்று அன்னை ஆதிபராசக்தி சொல்லி தந்திருக்கிறாள். அது மட்டுமல்ல, எல்லா ஆத்மாக்களுக்குள்ளும் நானே இருக்கிறேன், அதனால் எவனையும் எள்ளி நகையாடாதே என்று சொல்லுகிறாள் அம்மா. எல்லா சமயங்களின் உட்பொருளாக நான் இருக்கிறேன், எல்லா சமயங்களிலும் அர்த்தம் உண்டு மகனே, ஆழம் உண்டு மகனே, எந்த ஒரு சமயத்துக்காரனையும் எள்ளி நகையாடாதே, சமமாக பார், இது உயர்ந்த மதம், இது உயர்ந்த மதம், இது தாழ்ந்த மதம் என்றெல்லாம் சொல்லாதே என்றெல்லாம் அம்மா சொல்லி சொல்லி காட்டுகிறாள். அது மட்டுமல்ல சக்தி, இந்த உலகியல் வாழ்க்கையில் நாம் பார்க்கிற இந்த நோக்கம் மட்டும் சமதர்மம் அல்ல, இன்னொரு அர்த்தம் இருப்பதாக நமக்கு தோன்றுகிறது. தர்மம் என்றால் வாழ்க்கை முறை, சமதர்மம் என்றால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் சமமாக பார்க்கிற மனோபாவம். இதை பெரியவர்கள் வார்த்தையில சொன்னா இரு வினை ஒப்பு என்னும் பெரிய வார்த்தையில சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்பத்தையும் துன்பத்தையும் இயல்பாக பார்க்கிற மனோபாவம். இன்பம் வந்ததற்காக எகிரி குதிப்பதும் கிடையாது, துன்பம் வருவதற்காக துவண்டு போவதும் கிடையாது. வாழ்க்கையில் உயர்வு வந்தது என்பதற்காக எகிரி குதிப்பதும் கிடையாது, வாழ்க்கையில் ஒரு சரிவு வந்துவிட்டது என்பதற்காக மனம் சோர்ந்து போவதும் கிடையாது என்று நிதானமாக வாழுகிற வாழ்க்கை முறை இருக்கு பாருங்க. இவன் பணக்காரன் என்பதற்காக அவனை மதிப்பதும் கிடையாது, இன்னொருவன் ஏழை என்பதற்காக அவனை இழிவுபடுத்துவதும் கிடையாது.
இவன் தன்னை விட பெரியவன் என்பதற்காக அவனை பார்த்து வியந்து போய் பிரமிப்பதும் கிடையாது. யாரோ ஒருவன் தன்னை விட சிறியவனாக இருக்கிறான் என்பதற்காக அவனை பார்த்து ஏளனம் செய்வதும் கிடையாது. இதுதான் இரு வினை ஒப்பு என்று பெரியவர்கள் பேசுகின்ற மிகச்சிறிய தத்துவார்த்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமான அர்த்தம். இதுதான் சமதர்மம். பொருளாதார ரீதியாக இருப்பது சமதர்மம் என்பதெல்லாம் ஒரு வகை. ஆனால் ஆன்மீக நோக்கில் பார்க்கிற போது சம தர்மம் என்பது இன்பத்தையும் துன்பத்தையும் இயல்பாக பார்க்கிற பார்வை. உயர்ந்தவன் என்று தாழ்ந்தவன் என்று இருப்பவர்களை எல்லாம் சமமாக பார்க்கிற பார்வை. அதற்காகத்தான் அன்னை ஆதிபராசக்தி வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் பாவங்கள் உண்டு, புண்ணியங்கள் உண்டு. இதனால் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்றெல்லாம் நினைத்து விடாதே. ஒருவன் பல்லக்கில் போகிறான், அதனால் புண்ணியம் செய்தவன். இன்னொருத்தன் பல்லக்கை சுமந்து கொண்டு போகிறான் என்பதால் அவன் பாவம் செய்வதெல்லாம் என்றெல்லாம் கணக்கு போடாதே, அதெல்லாம் உனக்கு எட்டாது என்று சொல்கிறாள். இந்த கருத்தை தான் பழைய பாடல்களில் பெரியவர்களாம் சொல்லியிருக்காங்க. சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. இவன்தான் பல்லக்கு சுமக்கிறான், இவன் பாவம் செய்தவன். இவன்தான் பல்லக்கில் போகிறான், புண்ணியம் செய்தவன் என்றெல்லாம் எண்ணாதே, அந்த கணக்கெல்லாம் உனக்கு எட்டாது என்று அன்னை ஆதிபராசக்தி சொல்லித் தருகிறாள். அதனால்தான் அத்தனை பேரையும் இருமுடி போட்டுக்கிட்டு வா, அத்தனை பேருக்கும் கருவறைக்குள்ள வா, அத்தனை பேருக்கும் பாவமும் உண்டு புண்ணியமும் உண்டு, யாரையும் சாதாரணமாக எடை போட்டு விடாதே, சமநோக்கில் பார் என்று இந்த சமதர்மத்தை வலியுறுத்தத்தான் அன்னை ஆதிபராசக்தி அவதாரமாகி இருக்கிறாள். பொருளாதார சமதர்மம் வரும் உழைப்பால் வரலாம், பொருளாதார சமதர்மம் வாழ்க்கை முறையால் வரலாம், சமுதாய சமதர்மம் நாம் சொல்லித் தருகிற பாடங்களால் வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் ஆன்மீக நோக்கில் வாழ்க்கையை இன்பத்தையும் துன்பத்தையும் இயல்பாக பார்த்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது கிடையாது. அன்னை ஆதிபராசக்தியின் திருவடியில் திருமுகத்தில் திருப்பார்வையில் நினைத்து அத்தனை பேரையும் அம்மாவின் பிள்ளைகளாக பார்க்கிற சம தர்மம் என்றால் வாழ்க்கை முறை, சமமாக பார்க்கிற இந்த வாழ்க்கை முறை இருக்கு பாருங்க. இந்த சமதர்மம் தான் சரியான சமதர்மம். இந்த தர்மத்துக்கு கீழாக வாழ்பவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட தாழ்ந்தவர்களை உயர்த்துவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். உயர்ந்தே இருப்பவர்களை எல்லாம் அங்கேயே இருக்கட்டும். ஆன்மீக ரீதியாக உயர்ந்திருப்பவர்களுக்கு தனியாக பாடம் தேவையில்லை, அவர்களை இறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த வகையில் தாழ்ந்து கிடக்கின்றவர்களை எல்லாம் உயர்த்துவதுதான் சமதர்மம். அப்படிப்பட்ட சமதர்மமாக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்கின்ற அர்த்தம் போல அன்னை ஆதிபராசக்தி தாழ்ந்தவனை உயர்ந்தவனாக மாற்றுவதுதான் சமதர்மம், அதுதான் சக்தி தர்மம் என்று சொல்கிறாள். ஓம் சக்தி.